ஹலோ கைஸ், சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கெவின் ஃபைகே கொடுத்த ரீசெண்ட் இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்படி இருக்கும்போது அதில் முக்கியமாக இன்னொரு அப்டேட்டும் வந்து இருக்குது. நம்ம அயன் மேன், கேப்டன் அமெரிக்காவை பற்றி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கடந்து போக முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ. என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல் விஷயம், இப்போது சீக்ரெட் வார்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் இருந்தால் இந்த விஷயமே வந்து ஆரம்பிக்குது. சீக்ரெட் வார்ஸ் மார்வலுக்கு எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு சீக்ரெட் வார்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ரீபூட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ரீபூட்னா அவர் இதையும் சொல்லியிருக்காரு. ரீபூட்டுங்கிற வார்த்தையை வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ரீபூட்னு சொல்ல வேணால் ரீஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி, ரீசெட் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரீசெட்னா எந்த மாதிரியான ரீசெட்? ஆப்வியஸாக ஒரு பேட்டில் வேர்ல்டு வந்து உருவாக போகுது. அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் வந்து புதுசாக இன்வால்வ் பண்ண போகிறாங்க. எக்ஸ்மென்ஸ் வந்து புதுசாக எங்கான இருக்கக்கூடிய எக்ஸ்மென்ஸ் தான் நாங்கள் கேஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸ்மென்ஸ் உள்ள வர போகிறாங்க, ஃபென்டாஸ்டிக் ஃபோர் உள்ள வர போகிறாங்க, மைல்ஸ் மொரால்ஸ் நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி மைல்ஸ் மொரால்ஸும் வந்து உள்ளே வர போகிறாங்க. ஆனால் இம்பார்ட்டண்ட்டாக இந்த மெயினான அந்த ஓஜி அவெஞ்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு சொல்லக்கூடிய கதைகள் வந்து இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அவங்களும் ரீகாஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடச்சிருக்காங்க. ரீகாஸ்ட்னால் இதை கேட்டு ஃபேண்டம் வந்து கொஞ்சம் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு சில பேர் வந்து இல்லை கேப்டன் அமெரிக்கானா வந்து நம்ம எங்களுக்கு கிறிஸ் ஈவன்ஸ் தான், இல்லை அயன்மேன்னா வந்து எங்களுக்கு ஆர்டிஜே தான், இவங்க ரெண்டு பேரையும் வந்து நீங்கள் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இது வந்து இன்னோவேட்டபிள். இப்போ இந்த ரீகாஸ்ட் அப்படிங்கிறது நம்ம டிசியில் ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம். ஹென்ரி கேவிலை மாற்றிட்டு ஒரு சூப்பர்மேனை வந்து இறக்கியிருந்தாங்க. அது தேவைப்படுது. அடுத்து அவங்கள வச்சு சொல்லக்கூடிய கதைகள் நிறையா இருக்குது. அப்படிங்கும்போது அந்த விஷயம் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கெவின் ஃபைகே இங்கே சொல்லியிருக்காரு. இன்னொரு டைப் ஆஃப் ஃபேண்டம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் அவர் சொல்கிற மாதிரி இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்கள வச்சு சொல்லக்கூடிய கதைகள் வந்து இன்னும் நிறையா இருக்கும். நீங்கள் காமிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் எம்சியூவில் பார்த்த ஒரு விஷயம் வந்து வெறும் 1% ஆஃப் கதைகள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். கேப்டன் அமெரிக்காவுக்கும் சரி, அயன்மேனுக்கும் சரி, மற்ற எல்லா கேரக்டர்ஸ்களுக்குமே வந்து சரி. அந்த ஏன் அப்படின்னா, இப்போ கேப்டன் அமெரிக்கா வச்சு சொல்லக்கூடிய கதைகள் வந்து நிறையா இருக்குது. அவருக்கான ஆர்ச் எனிமீஸ், வில்லன்கள் அவங்களும் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் வச்சு கதைகள் வந்து சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த சைடு அயன்மேன் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு சொல்லக்கூடிய கதைகளுமே வந்து நிறையா இருக்குது. மேண்டரினோட கதையே வந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒழுங்காக சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இந்த 10 ரிங்ஸை வச்சு உண்மையான ஒரு மேண்டரினை வேறு ஒரு யூனிவர்ஸில் இந்த மேண்டரின் வந்து இந்த 10 ரிங்ஸை உண்மையிலேயே ரிங்காக வந்து போட்டிருக்காப்புல. அவர் ஒரு ஆர்மர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அவங்க 2 பேரும் தான் ஆர்ச் எனிமீஸ் அப்படிங்கிற மாதிரியான கதைகள் வந்து இன்னும் நிறைய போகப்படலாம். இன்னொன்று, நம்ம அல்ட்ரானை வந்து திரும்பி கூட்டிகிட்டு வர மாதிரியான ஒரு ஐடியா வந்து இருக்குது அப்படிங்கிறது முன்னாடி சொல்லப்பட்டிருந்துச்சு. விஷன் குவிஸ்டில் ஒரு ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் அல்ட்ரான் வந்து இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அல்ட்ரான் உள்ளே வருது அப்படிங்கும்போது அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்டிஜே அயன்மேனும் வந்து இங்கே இருந்தாகணும். ஏன்னா இப்போ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு அந்தளவுக்கு பொருத்தமாக அமையலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது என்னதான் சாம் வில்சனை வந்து அடுத்த கேப்டன் அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவரை வந்து கேப்டன் அமெரிக்காவாக வந்து பார்க்க தோணலை. ஸ்டீவ் ராஜர்ஸ் வெர்ஷன் ஆஃப் கேப்டன் அமெரிக்காவாக பார்க்க தோணலை. ஏன்னா ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கான கதைகள், அவருக்கான பொருத்தமான விஷயங்கள்ங்கிறது ஒரு சில விஷயம் இருக்குது இல்லையா. அதே மாதிரி இந்த பக்கம் அயன் ஹார்ட்டை அயன்மேனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இந்த பக்கம் சாம் வில்சன் ஒர்க்கான அளவுக்கு கூட அயன் ஹார்ட் வந்து ஒர்க் ஆகலை, அடிச்சு அமுச்சு விட்டாங்க போகும்போதோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு ரீகாஸ்டிங் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போது பிளாக் பேந்தரை வந்து ரீகாஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா. அதே மாதிரி இந்த 2 கேரக்டர்ஸ், இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஓஜி கேரக்டர்ஸ், இன்னும் நிறைய கதை சொல்லக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம எம்சியூக்குள்ளே முடிஞ்சிருக்கும். நம்ம பிளாக் விடோ மாதிரி, பிளாக் விடோக்கும் இன்னும் சொல்லக்கூடிய கதைகள் வந்து நிறையா இருக்குது. அந்த ரெட் ரூம்குள்ளே என்ன நடந்துச்சு, ஷீல்டில் அவங்க எத்தனை நாள் வந்து பயிற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அவெஞ்சர்ஸ் வெர்ஷன் ஆஃப் பிளாக் விடோ தான் பார்த்துட்ருக்கோம். ஷீல்டு ஏஜென்ட்டாக பிளாக் விடோ வந்து நிறைய சம்பவங்கள் செஞ்சுருப்பாங்க. அந்த விஷயத்தை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான கதைகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தோர் இருக்காப்புல இல்லையா, தோரை வந்து தொட போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. தோரோட கேரக்டரை நாங்கள் ரீகாஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அவர் தான் வந்து தோராவை நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம எம்சியூ வெர்ஷன் ஆஃப் தோர் வந்து அவருடைய ப்ரைமில் வந்து இருக்கார். ஆஸ்கார்டு, புது ஆஸ்கார்டு உருவாகி இருக்குது, பழைய ஆஸ்கார்டு போயிடுச்சு, அவருக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு, பூசா மகள் லவ்ங்கிற ஒரு மகள் வந்து கிடச்சிருக்கு, ஸ்டார்ம் பிரேக்கரும் அதுக்கப்புறம் மியால்னிரும் வந்து சரி பண்ணப்பட்டு கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் இப்போ தான் அவரோட ப்ரைமில் இருக்கார். இன்னும் அவரை வச்சு சொல்லக்கூடிய கதைகளே வந்து இன்னும் நிறையா இருக்குது. ஸோ நான் அவரே வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அதே மாதிரி ஹல்க்குக்கான அதுக்கப்புறம் கதைகள் வந்து மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து லைட்டாக டீஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ நம்ம எதிர்பார்த்த அந்த ஓஜி அவெஞ்சர்ஸ் அவங்க எல்லாரையும் வந்து ரீகாஸ்ட் பண்ணி இன்னும் நம்ம பார்க்காத ஒரு கதையை வந்து நமக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு பக்கம்
நம்ம பார்த்து பழகின அவெஞ்சர்ஸ் இந்த பக்கம் மாறுறது ஒரு வருத்தமாக இருந்தாலும் அந்த பக்கம் நம்ம ஹியூ ஜாக்மேன் வெர்ஷன் ஆஃப் உல்வரின் அவரையும் வந்து ரீகேஷ் பண்ணி நாங்கள் முழுக்க முழுக்க ஒரு யங்கர் வெர்ஷன் ஆஃப் எக்ஸ்மேன்ஸை தான் வந்து இறக்கிறதுக்கான பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெவின் ஃபெய்கே சொல்லியிருக்க பட்சத்தில் ஒரு எக்ஸ்மேன்ஷனில் ப்ரொஃபஸர் எக்ஸும் மேக்னீட்டோவும் அவங்க 2 பேரை வச்சு கொஞ்சம் எல்டராக காமிச்சிட்டு மற்ற எல்லாரையுமே வந்து ஒரு யங் சூப்பர் ஹீரோஸாக தான் வந்து புஷ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவில் அவர் இருக்கார் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. ஆல்ரெடி இப்போ டூம்ஸ்டேவோட ஷூட்டிங்லாம் போய்கிட்டு இருக்கு. இதில் அந்த எக்ஸ்பேன்ஷன்லாம் வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ இது எந்த மாதிரி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து ஃபேன்ஸுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. ஆனால் அவர் பயங்கர தெளிவாக இருக்கார். இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கான பிளான் வந்து நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் வந்த பட்சத்தில் இந்த பிளான் பக்காவாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் யாரை கேஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ ஃபேண்டம் மத்தியில் வந்து போய்கிட்டு இருக்கு. மறுபடியும் அவங்க ஃபேன் கேஸ்டிங்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க ஃபேன் கேஸ்டிங் பண்ணும் நபர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸாக தான் இருக்காங்க. இப்போது அயன்மேனுக்குமே பார்த்தீங்கனாலே அந்த மாதிரி தான். நம்ம இன்னும் சுப்பீரியர் அயன்மேன் கதை கேட்கணும், கேப்டன் அமெரிக்கா வெர்ஷனுமே வந்து கேப்டன் ஹைட்ராவுடைய கதைகள் கேட்கணும். இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கும் பட்சத்தில் அவங்கள இன்னும் கொஞ்சம் எங்கரான ஆளை கேஷ் பண்ணாங்க தான் இன்னொரு 10 வருஷத்துக்கான கதைகள் வந்து சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நம்ம ஆர்டிஜே அயன்மேன் 1ல் இருக்கும்போது எந்த அளவுக்கு எங்கே இருந்தாரோ அந்த ப்ரைம் வெர்ஷன் ஆஃப் அயன்மேனை நம்ம மறுபடியும் கூட்டு வர்றதுக்கான ஒரு பிளானில் தான் இருப்பாங்க. யாரை கேஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. ஃபேன்ஸோட ஃபேன் கேஸ்டிங்கும் வந்து சைடு பை சைடு நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நியூஸை பற்றி அப்படிங்கிற விஷயமும், யார் கேப்டன் அமெரிக்காவோ இல்லை ஆர்டிஜேவோ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே அந்த லைக் பட்டனே தட்டிடுங்க. இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பாய்.